ஒரு எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடப்படும் போது ஏற்படும் சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையின் 1/n மடங்கு ஆகும் என காட்டுக. ஃபர்ஸ்ட் நாம அந்த எண்ணை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய nth ரூட், அதாவது எண்ணாம் படி மூலத்தை வந்து ஒய் அப்படின்னு நாம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நாம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? ஓகே, நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கலாம். ஓர் எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடப்படும் போது ஏற்படும் சதவீத பிழை, அதாவது அதனுடைய எண்ணாம் படிமூலத்தின் சதவீத பிழை, அதாவது நம்மளுடைய டெல்டா ஒய் பை ஒய் பெருக்கல் 100, அது எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிறாங்க. தோராயமாக, ஸோ இது ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு அந்த எண்ணின் சதவீத பிழையின் 1/n மடங்கு ஆகும். ஸோ 1/n பெருக்கல் அந்த எண்ணினுடைய சதவீத பிழை, அந்த எண்ணுங்கிறது எக்ஸ். ஸோ நமக்கு என்னது டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பெருக்கல் 100. ஸோ இதுதான் வந்து என்னது நாம ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த y இஸ் ஈக்குவல் டு nth ரூட் எக்ஸை வந்து கொஞ்சம் ரீரைட் பண்றேன். nth ரூட் எக்ஸ் என்ன அர்த்தம்? நமக்கு எக்ஸ் பவர் 1/n அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் லாக் எடுக்கிறேன். ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 1/n. லாகினுடைய அடுக்கு இது தெரியும், அதனால இந்த 1/nங்கிறது முன்னாடி வந்துடும். ஸோ 1/n பெருக்கல் லாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து லாக் ஒய். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கம் வந்து டிஃபரன்ஷியல் பண்றேன். நான் எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒய் டிஃபரன்ஸ் 1/y இன்ட்டு dy கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/n பெருக்கல் இங்க 1/x இன்ட்டு dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, நமக்கு இங்க நிறுவ வேண்டியதுல 100லாம் இருக்குது, அதனால என்னது ரெண்டு பக்கம் நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நான். ஸோ இங்க dy by y பெருக்கல் 100 இஸ் ஈக்குவல் டு 1/n பெருக்கல் dx by x பெருக்கல் 100. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த டிஃபரன்ஷியல் dy எல்லாம் வந்து நான் வந்து டெல்டா ஒய்யா மாத்துறேன் நான். அப்போ என்ன ஆகும்? இந்த ஈக்குவல் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ட்டா மாறிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை ஒய் பெருக்கல் 100. திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/n டைம்ஸ் டெல்டா எக்ஸ் பை எக்ஸ் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இது வந்து என்னது அதனுடைய எண்ணாம் படிமூலத்தினுடைய சதவீத பிழை. இது வந்து என்னது நம்மளுடைய கொடுத்திருக்கிற நம்பருடைய சதவீத பிழை, அதனுடைய 1/n மடங்கு தான் வந்து நம்மளுடைய எண்ணாம் படிமூலத்தினுடைய சதவீத பிழை அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது. இதை தான் வந்து நாம ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்குது. இதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு.